ஹனி ஸ்டோர் நியூ சரவணன் கிட்ட தங்கமயில் பேசுறாங்க. ஆனா சரவணன் ரொம்ப கோவப்பட்டு தங்கமயில் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போடுற சத்தத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருமே வராங்க. சரவணா என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க. அம்மா இவளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க, இவளை பார்க்கும் போதே எனக்கு கோவமா வருதுன்னுவாங்க. பாண்டியர் இருந்துட்டு அந்த பிள்ளைக்கு என்னடா தெரியும், இங்க பாரு ஏதோ வாங்கி செக் பண்ணிருக்கு, அது பாசிட்டிவ் வந்திருக்கு, அந்த பொண்ணு நம்பிச்சு, அந்த பொண்ணுக்குமே ஒன்றும் தெரியாதுல்லடா சரவணா, கோவப்படாதுன்னுவாங்க. அப்பா இவன் என் கூட பேசக்கூடாது, இவளை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருதுன்ட்டு சரவணன் ரொம்ப கோவமா கத்திட்டு போயிடுறாங்க. மயிலு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருமா, அவன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான், அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல, அது வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதனால அவங்க மேல கோவமா தான் இருப்பான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டான்றாங்க. மயில அழுகாதம்மா, இல்ல அவ்வளவுதான், இனி இந்த மாமா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், மாமா என்ன விட்டு போயிடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே கோமதி பாண்டியன்ட்டு எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரு சரவணன் கோவக்காரன் தான், தப்பு மேல இல்லைன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பான், நான் எந்த தப்பு பண்ணல, உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியல, இங்க பாருமா அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரியுது, அப்படியே ஃபீல் பண்றதெல்லாம் ஒன்னில விட அப்படின்றாங்க. சரவணன் கத்திட்டு மொட்டை மாடிக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் செந்திலெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, டே அவனை ஏமாத்திட்டாரா, இப்படின்னு ஏமாத்துவன்னு நினைக்கலன்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அண்ணன் எந்த விஷயத்துல அவங்க ஏமாத்திட்டாங்க சொல்லுன்னு, அவங்க ஏமாத்திட்டாங்கன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னுவாங்க. சரவணன் மயிலு பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.